சிங்கமும் எலியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆன கதையை பார்க்கலாமா? ஒரு காட்டுல ரொம்ப களைப்பான ஒரு சிங்கம் ஓய்வெடுத்துட்டு இருந்துச்சு. பூனைக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்த எலி சிங்கத்தோட தலைமையில ஏறி உட்கார்ந்துக்குச்சு. அதனால கோபமான சிங்கம் எலிய பிடிச்சு சாப்பிட முயற்சி பண்ணுச்சு. ஐயையோ, என்னைய விட்டுரு, என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்கு கண்டிப்பா பண்ணுவேன்னு எலி சொல்ல, இது நமக்கு உதவ போதான்னு நினைச்ச சிங்கம் எலிய விட்டுருச்சு. வேட்டையர்களால விரிக்கப்பட்டிருந்த வலையில அந்த சிங்கம் மாட்டிக்கிச்சு. எதிர்ச்சியா அங்க வந்த எலி சிங்கத்துக்கு உதவ நினைச்சிச்சு. சிங்கம் மாட்டப்பட்டிருந்த அந்த வலையை கடிச்சு கடிச்சு எலி சிங்கத்தை காப்பாத்துச்சு. இப்படிதான் சிங்கமும் எலியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஆறுவது சினம், கோபத்தை அடக்குவது சிறந்த பண்பு. இது ஔவையாரின் ஆத்திச்சூடி வரிகள்.